ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜஸை போட்டு எப்படி ப்ரீமியர் எடிட் பண்ணுறது, அப்படி எடிட் பண்ணும்போது கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக எப்படி ஒரு லேபிள் ஆட் பண்ணுறது, ஒரு லேயருக்கு மேலே எப்படி இண்டிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா இது டெம்பிள் எடுத்த சீன், இது பீச்சில் எடுத்த சீன், இது ரோட்டில் எடுத்த சீன், இது கேரக்டர் இன்ட்ரோ, இது ஹீரோ, இது ஹீரோயின், இது காமெடியன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டேஜ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க வந்துட்டு போவாங்கல்ல, அதை எப்படி ஒரு மார்க்கர் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுறது, எப்படி லேபிள் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்சைட் ப்ரீமியர் ப்ரோ இந்த பேனலோட பேர் ப்ரொஜெக்ட் பேனல். இந்த ப்ரொஜெக்ட் பேனலில் நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா Ctrl+I ஷார்ட்கட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, Ctrl+I. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய ஃபுட்டேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. எல்லா வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோ இம்போர்ட் ஆகிடும். போய் தப்பாக பண்ணிட்டேனே வேறு ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் Ctrl+A எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. பேக் ஸ்பேஸ் வாங்கினீங்கன்னா எல்லாமே போயிடும். Ctrl+Z பண்ணிங்கன்னா அண்டு திரும்ப பண்ணுற விஷயங்கள். அப்படி இல்லை எனக்கு வேறு ஷாக்கர்னா இங்கே போய்ட்டு நீங்கள் கிளியர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும். சீக்வன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா நீங்கள் மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபுட்டேஜை தூக்கி போட்டு அந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு க்ரியேட் பண்ண போகிற ஒரு அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது இந்த விதில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெர்டிகலாக இருக்கணும், இல்லை ஹரிசானலாக இருக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணும், இல்லை 16:9, 1:1 ஃபார் இன்ஸ்டாகிராம், இல்லை 4:5 அது மாதிரி சில ரேஷியோஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள், ஃப்ரேம் ரேட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் அந்த சீக்வன்ஸ். இதை நம்ம மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம், ஃபுட்டேஜை போட்டும் க்ரியேட் பண்ணலாம். ஃபுட்டேஜை போட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். என்னென்னா இந்த வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கம்மா அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? சூப்பரான ஷார்ட்கட்டில். அதே மாதிரி இப்போ இப்போ எனக்கு இந்த சீக்வன்ஸ் வேணாம், இந்த சீக்வன்ஸ் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மேனுவலாக ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே போங்க, நியூ ஐட்டம் இல்லை சீக்வன்ஸ். அப்படி இல்லைனா ஜஸ்ட் Ctrl+N அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி ப்ரீமியர் ப்ரெசெட்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், HDVயில் போனீங்கன்னா HDV 1080p 24 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது, 30 ஃப்ரேம் ரேட் இருக்குது, 60 ஃப்ரேம் ரேட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. பட் நீங்கள் ஒரு மேனுவலாக க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு மேலே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போய் கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரேம் ரேட் வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் ஸ்லோ மோஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு 60 ஃப்ரேம் ரேட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி 2K கிடையாது, 2K குவாலிட்டியில் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, நமக்கு என்னென்னா 1080 தான் வேணும். ஸோ 920 1080 கொடுத்தா நமக்கு போதும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் ரேட் எனக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைஸ் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது. சாம்பிள் ரேட், ஆடியோ சாம்பிள் ரேட் 48 kHz இருக்கணும். அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த சீக்வன்ஸ் 16:9 ரேஷியோவில் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ்க்கும் இந்த வீடியோட சீக்வன்ஸும் மேட்ச் ஆகலை. அப்படி தான் எனக்கு காமிக்குது. த கிளிப் டஸ் நாட் மேட்ச் த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ். சேஞ்ச் த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் டு மேட்ச் த கிளிப் செட்டிங்ஸ். அதாவது கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸை மாற்றவா, இல்லை சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளிப்போட செட்டிங்ஸை மாற்றவான்னு கேட்குது. நான் கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ்னு கொடுத்தேன்னா ஸோ அந்த வீடியோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கும். அந்த வீடியோ சென்டரில் எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. எனக்கு பிகினிங்கில் வரணும்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எடிட் பண்ணுறதுக்கு ரிப்பிள் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சில என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்பிள் எடிட் போவாங்க. இது ரொம்ப பெரிய வேலை, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணால் முடிஞ்சு அந்த ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் க்ரியேட் பண்ணிக்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16:9 இந்த அளவுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணலாம். இங்கே போய்ட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் போகலாம். ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிங்கனாவே அது ஃபில் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி பொசிஷன் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ் பொசிஷன், ஸோ எக்ஸ் பொசிஷன். அதே மாதிரி இது ஒய் பொசிஷன். இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பேனலே போய்க்குவோம். இதில் ப்ரொஜெக்ட் பேனலில் சில விஷயம் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்ட் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக் வியூவாக இருக்குது. அதாவது சின்ன வியூவாக இருக்குல்ல, மினிமைஸ்டாக இருக்குது. நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பேண்டட் வியூ வேணும்னா ஜஸ்ட் அந்த எஸ்கே பட்டனுக்கு கீழே அப்ராக்சிமேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது 1ஆம் நம்பருக்கு முன்னாடி பட்டன், அதே மாதிரி டேபுக்கு மேலே இருக்க பட்டன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். மேக் ஷூர் எந்த பேனல் செலக்ட் ஆகுங்கிறது முக்கியம். நான் ப்ரொஜெக்ட் பேனல் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன் எனக்கு வந்துடும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபுட்டேஜ்லாம் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது. எனக்கு இதில் ஏரியல் ஃபுட்டேஜஸ்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணணும். இந்த டான்ஸ் ஆடுறாங்களே இந்த ஃபுட்டேஜ், இந்த பல்பு ஃபுட்டேஜ், இந்த காஃபி ஃபுட்டேஜ், இதெல்லாம் தனியாக வரணும். இந்த ஃபுட்டு ஃபுட்டேஜ் இதெல்லாம் தனியாக வரணும் அப்படின்னு ஃபோல்டர் பை ஃபோல்டராக நான் க்ரியேட் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அடோப் ப்ரீமியர் ப்ரோவில்
ஃபோல்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின்னு சொல்லுவாங்க. பின்னை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணினாவே புது பின் கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து Ctrl+BMங்கனாலும் ஒரு புது பின் கிரியேட் ஆகும். பின்னுக்கு வந்து நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏரியல் ஷார்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஏரியல்னு கிளிக் பண்ணி என்டர் தட்டினா முடிஞ்சு. ஸோ இதில் வந்து நான் ஃபுட்டேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃபுட்டேஜ் அப்புறம் இதுவும் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குது, இதுவும் ஓகே தான். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, இதை வந்து நான் கலர் வைஸாக பிரிக்க போகிறேன். ஏன்னா வந்து இப்போ எனக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜும் நேம் எனக்கு ரீட் பண்ண கஷ்டமாக இருக்குது. பட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் என் பிரெயினில். எல்லோ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ஷார்ட்டு, ப்ளூ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஷார்ட்டு, க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஷார்ட்னா ஃபுட்டு ஷார்ட்டு. அது மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் நான் லிஸ்ட் வியூ போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது, இது லைட் ப்ளூ கலரில் இருக்குது, எல்லாமே ஒரே கலரில் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் Ctrl+AM செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் லேபிள். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மேங்கோன்னு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ மாம்பழ கலரில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு தெரியும் மாம்பழ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் ஷார்ட்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து வேறு ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது. எனக்கு எல்லா ஃபுட்டேஜுமே ஒரே ஃப்ரேம் ரேட்டில் வேணும்னா எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா Ctrl+A கொடுங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மாடிஃபை போங்க, இன்டர்பிரட் ஃபுட்டேஜ். இதுக்கு போயிட்டு இங்கே அசியூம் திஸ் ஃப்ரேம் ரேட்னு மாற்றிட்டு எனக்கு வந்து எல்லா ஃபுட்டேஜுமே 30 ஃப்ரேம் ரேட்ஸில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே 30 FPS மாறிடுச்சு ஒரே கிளிக்கில். ஜஸ்ட் சூப்பராக சிம்பிளாகவும் இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் போய்க்கலாம். அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கம்மாம்குனா என்ட்ரு ஆகும், இன்சர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து டாட் அம்குனா ஓவர் ரைட் ஆகும். இப்போ இந்த வீடியோ கிட்ட போயிட்டேன், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் டாட் அமுக்கிறேன்னா அந்த வீடியோக்கு மேலே ஓவர்லேப் ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி ஓவர்லேப் ஆகும் அந்த பர்டிகுலர் டைம்லைனில். இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கம்மா நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து வந்து இல்லை முன்னாடியோ வந்து உங்களுக்கு வீடியோ இம்போர்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எல்லா வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் கம்மா, அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, ஸோ Ctrl+A ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ சில ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆடியோ லேயர் கிடையாது, சில ஃபுட்டேஜஸ்லாம் ஆடியோ லேயர் இருக்குது, ஏன்னா வந்து காப்பிரைட் ஃபீல். அதே மாதிரி ரிப்ளிடேட்டுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் என்டர் பண்ணால் நீங்கள் போதும். ஸோ ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் எனக்கு நான் போகணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் பட்டன் என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி எண்டிங்க்கு போகணுன்னா நீங்கள் Shift+O அமுக்குனீங்கன்னா எண்டுக்கு போகும், Shift+I அமுக்குனா ஸ்டார்டிங்க்கு போகும். ஏன்னா ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் அதே மாதிரி எண்டிங். இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வேணாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் டூரேஷன்லேருந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றா இந்த 59 செகண்ட்லேருந்து நான் ஐன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டூரேஷன் போயிட்டு நான் ஓன்னு கொடுத்தேன்னா இதான் வந்து அவுட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் Shift+I அமுக்கிறேன்னா இந்த இன் பட்டனுக்கு தான் போகும், பிகினிங் ஆஃப் த ஃப்ரேமுக்கு போகாது. அதே மாதிரி Shift+O கொடுத்தேன்னா இந்த ஆப்ஷனுக்கு தான் வரும். இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு இது வரைக்கும் அவுட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன் அண்ட் அவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல வச்சு கிளியர் இன் அண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த இது பார்க்க எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் வியூ வேணும்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்டாக கிளிக் பண்ணிட்டே போகலாம் நீங்கள். ஸோ ரொம்ப தூரத்தை போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரிசைஸ் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து மினிமைஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, மைனஸ் அங்கே மினிமைஸ் பண்ணுறீங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த டைம்லைனுக்குள்ள வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் அண்ட் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஆன ஷார்ட்கட்ஸு. இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கலர் இங்கே சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எல்லோ கலர் கலர்லாம் ஏரியல் ஷார்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம், நான் எனக்கு வந்து மேலே வந்து ஸ்பெசிஃபைடாக எனக்கு கலர் கோடு வர மாதிரி வேணும்னா வந்து நீங்கள் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அதுக்கு நியூபின் போங்க, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த டூரேஷன்லேருந்து இது வரைக்கும் எனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சைக்கிள் ஃபுட்டேஜ் ஏரியல் ஷார்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே லேபிள் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ரீன் அது மாதிரி என்ன வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னால பல யூசஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு மார்க்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கலர் கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் கலர் கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த லேயர் மேலே பண்ணாவே போதும், அதெல்லாம் இந்த வீடியோ மேலே இம்போர்ட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மார்க்கர் எப்படி ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அமுக்கிங்கன்னா மார்க் ஆட் ஆயிரும். ஸோ மார்க்கர்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கர் இருக்குது, ஃப்ளாஷ் கியூ மார்க்கர் இருக்குது, சாப்டர் மார்க்கர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் எடிட் பண்ணுறீங்கன்னா வந்து இப்போ சாப்டர் 1னா இந்த சீன்ஸ் மட்டும், சாப்டர் 2னா அடுத்த ஒரு பிரேக் வரணும் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அமுக்கிக்கங்க. அமுக்கினதுக்கப்புறம் இந்த மார்க்கர் இருக்குல்ல அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடிட் மார்க்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கமெண்ட் மார்க்கரா, இல்லை சாப்டர் மார்க்கரா, இல்லை செக்மெண்டேஷன் மார்க்கரா, இல்லை வெப் லிங்க் இங்கே ஒன்று ஆட் பண்ணணுமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்டர் மார்க்னு கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் வந்து ஹே முகேஷ் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கொடுக்க போகிறேன். ஹே முகேஷ்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் முடிஞ்சு. ஸோ அந்த பர்டிகுலர் டூரேஷனில் அந்த மார்க்கர் ஆட் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் மார்க்கர் போயிட்டு இதோட டூரேஷன் எவ்வளோ இருக்கணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கரோட டூரேஷன் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணுறேன். ஒரு 8 செகண்ட் இருக்கணும். ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மார்க்கர் வந்து ஸ்டார்டிங் டைம் இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 8 செகண்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டூரேஷனை இண்டிகேட் பண்ண முடியும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கலர் கோடு வச்சு கூட நீங்கள் அதை மார்க் பண்ணலாம். இந்த ஃபுட்டேஜ்லாம் ஏரியல் ஷாட்ஸ்லாம் வந்து எல்லோ கலர் இருக்கணும் அப்படிங்கிறத, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி வந்து மார்க்கர் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணலாம். ஹோப் தட் கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வீடியோட ஒர்க்லோட மினிமைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டைம் கன்சம்ஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூஸ் டியூபுக்கு சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பபாய்.